ஃபர்ஸ்ட் டால்பினா என்ன, டால்பிக்கு வந்து என்ன ஸ்பீக்கர் செட்டப் வேணும், நீங்க டால்பி மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா உங்க ரூம் செட்டப் எவ்வளவு இருக்கணும். டால்பி மிக்சிங்ல ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பெட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை நம்ம பார்க்க போறோம். மெட்டா டேட்டானா என்னன்னு பார்க்க போறோம். ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். டேவிட் மான் ஹியர். வெல்கம் டு தி மேக்கர்ஸ் மியூசிக் இன்ஸ்டிடியூட். இன்றைக்கும் கடலூர்னா காண செய்தார், அதற்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துறேன். இன்னைக்கு வந்து நம்ம வந்து டால்பியை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயங்கள்லாம் வந்து தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டால்பினா என்ன, டால்பிக்கு வந்து என்ன ஸ்பீக்கர் செட்டப் வேணும், நீங்கள் டால்பி மிக்ஸ் பண்ண போறீங்கன்னா உங்கள் ரூம் செட்டப் எவ்வளோ இருக்கணும். டால்பி மிக்சிங்கில் ரெண்டு முக்கியமான விஷயங்கள் இருக்கு. பெட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, அதுக்கு ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் அதை நம்ம பார்க்க போகிறோம். மெட்டா டேட்டானா என்னன்னு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். அப்போ தான் நான் சொல்ல போகிற விஷயங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப புரியும். ஸோ நீங்களும் டால்பி மிக்சிங் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க. நம்ம ஆன்லைன்லயும் எடுத்துட்டு இருக்கோம், ஆஃப்லைன்லயும் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ உங்களுக்கு ஏதாவது நீங்க படிக்கணும், சவுண்ட் இன்ஜினியரிங்ல வந்து மியூசிக் ப்ரொடக்ஷன், மிக்சிங், மாஸ்டரிங், டால்பி மிக்சிங், லைவ் சவுண்ட் இன்ஜினியரிங் எல்லாம் எடுத்துட்டு இருக்கோம். நீங்களும் படிக்கணும்னா கீழே தெரிய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி என்ன வேணும்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஃபஸ்ட்டு இந்த டால்பினா யார் அப்படின்றத பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு இந்த டால்பின்றவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு கார்பரேட் கம்பெனி. அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ டெக்னாலஜி அப்படின்ற ஒரு செக்டார் கீழே வருவாங்க. இவங்களோட வேலையை வந்து பார்த்தீங்கன்னா ஆடியோ ப்ரொடக்ஷன்ஸில் வந்து ரிசர்ச் அண்ட் டெவலப் பண்ணுறது தான் அவங்களோட வேலையே. 10 வருஷத்துக்கு முன்னாடியே இந்த டால்பி மிக்சிங்கை அவங்க வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. அது நம்ம ஊரில் இப்போ தான் வந்து ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா 3 டைமென்ஷனல் சவுண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குறதுல வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே கை தேர்ந்தவங்களாக இருந்தாங்க. அதனால் லிசன் பண்ணுற ஆடியன்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டைனமிக் ஆடியோ எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்களுக்கு வந்து கிடைக்க ஆரம்பிச்சிச்சு. பொதுவாக இந்த டால்பி அட்மாஸை நீங்கள் எங்கெங்கே லிசன் பண்ணலான்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு தேட்டரில் பண்ணலாம், அதாவது ஒரு மூவி தேட்டரில் இல்லைன்னா ஒரு ஹோம் தேட்டரில் வந்து நீங்கள் போனீங்கன்னா இந்த டால்பி அட்மாஸை வந்து நீங்கள் ஃபீல் பண்ண முடியும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அவங்க வந்து ஆடியோ ப்ரொடக்ஷனுக்குள்ளே அவங்க இன்வால்வ் ஆகிறாங்க. அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா இது ரொம்ப ட்ரெண்டிங்காக இப்போ போயிட்டு இருக்க விஷயங்கள். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டால்பியோட ஒரு சின்ன இன்ட்ரோடக்ஷன். ஸோ டால்பின்றது அவங்க வந்து ஒரு கம்பெனி, அவங்க ஒரு கார்பரேட் கம்பெனி, அவங்க ஆடியோ டெக்னாலஜிக்குள்ளே இருக்காங்க. ஸோ அதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா டால்பியோட ஸ்பீக்கர் செட்டப் வந்து பார்க்க போகிறோம். பொதுவாக டால்பிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 7.1.4 இருக்கும். இது வந்து 9.1.4 அப்புறம் 11லாம் இருக்குது. ஸோ அதெல்லாம் வந்து ரொம்ப அட்வான்ஸ்டாக இருக்கும். இப்போ நம்ம பார்க்க போகிறது நார்மல் டால்பி மிக்சிங்க்கு தேவைப்படுறது 7.1.4. அதுதான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதோட ஸ்பீக்கர் செட்டப்ஸு, அந்த ஸ்பீக்கர் செட்டப்ஸோட அந்த பொசிஷனோட நேம்லாம் நமக்கு தெரிஞ்சாதான் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணும்போது அது ரொம்ப நமக்கு ஈஸியாக இருக்கும். ஓகேவா? நம்ம வந்து சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கிறோம், நம்ம தான் டால்பி மிக்ஸ் பண்ண போகிறோம். அப்போது அதோட ஸ்பீக்கரோட பொசிஷன் பேர் தெரிஞ்சாதான் ரொம்ப பெட்டரா இருக்கும். அதுக்காக தான் அந்த வீடியோஸ். ஸ்பீக்கரோட பொசிஷன்ஸோட நேம்ஸ் வந்து இப்போ நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ரைட். ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டால்பியோட ஸ்பீக்கர் செட்டப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். நடுவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சிங் பொசிஷன்ஸ்னு ஒன்று கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. இங்கே இருந்தால் நம்ம வந்து மிக்ஸ் பண்ணுவோம். சி அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சென்டரு, எல் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இது வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு. ஸோ இந்த 3 விஷயங்கள் வந்து நமக்கு வந்து தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஃபஸ்ட்டு சென்டரு, இது வந்து லெஃப்ட்டு, இது ரைட்டு. அதோட டிகிரி, மிக்சிங் டிகிரி நம்ம வந்து பண்ண போகிறோன்னா அதோட ஸ்பீக்கரோட செட்டப்ஸ், அதோட டிகிரிஸ்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்ற ஒரு இது விஷயங்கள் இங்கே கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மிக்சிங் பொசிஷன்ஸ் இங்கே நம்ம உட்காந்துருக்கோம். அதுக்கு லெஃப்ட் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னன்னு சொல்கிறாங்கன்னா லெஃப்ட் மிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரைட்டு மிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா லோ அண்ட் ஃபோக்கஸ்னு சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் சப்வூஃபர் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அங்கே வச்சிருக்காங்க. இது வந்து ஒரு சப்வூஃபர் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம உட்காந்துருக்க அப்படியே பேக் சைடில் வரும். ஸோ இப்போ நான் இங்கே உட்காந்துருக்கேன்னா எனக்கு அப்படியே பேக் சைடில் வரும். லெஃப்ட் சரவுண்ட் அண்ட் தென் ரைட் சரவுண்ட் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ 7.1.4 அப்படின்னா என்னன்னா 7 ஸ்பீக்கர் கீழே இருக்கும், 4 ஸ்பீக்கர் வந்து பார்த்தீங்கன்னா மேலே டாப்பில் இருக்கும். 1ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சப்வூஃபர், அது வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோரில் இருக்கும். சரிங்களா? ப்ளூ கலரில் இங்கே கொடுத்துருக்க விஷயங்கள் எல்லாமே எனக்கு ஃப்ளோரில் வர விஷயங்கள். இந்த க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், இது எல்லாமே எனக்கு ஃப்ளோரில் வர விஷயங்கள். இது வந்து ஃப்ளோரில் வந்து என்னோட ஸ்பீக்கர் செட்டப் வந்து மேலே இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டு, இது டீன்றது வந்து டாப்பு. ஸோ அதனால் லெஃப்ட் டாப்பு, ரைட்டு டாப்பு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்எஸ்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து லெஃப்ட் டாப் சரவுண்ட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ரைட் டாப் சரவுண்ட் அப்படின்னு இருக்கும். ஸோ இதுதான் இதோட ஸ்பீக்கர் செட்டப்ஸ். இது மூலிமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா 7 ஸ்பீக்கர்ஸ் வந்து நம்ம சரௌண்டிங் இருக்கும், 4 மேலே டாப்பு, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃப்ளோர் நம்ம சப்வூஃபர் இருக்கும். அவ்வளோதான். ஏன் இவங்களால ஆடியோ ப்ரொடக்ஷனில் ஒரு 3D எஃபெக்ட்ஸ் கொடுக்க முடியுதுன்னா இந்த ஸ்பீக்கர் செட்டப்னால தான். இந்த ஸ்பீக்கர் செட்டப் தான் உங்களோட ப்ளஸ்ஸே. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஒரு மழை பெய்யுதுன்னு வச்சுக்கோங்க. மழை பெய்யுது, இடி இடிக்குது. இப்போ வந்து நீங்கள் போகிறீங்க, நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு மழை பெய்யுது. மழை பெய்யும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஆஸ் அ மிக்சிங் இன்ஜினியராக நம்ம என்ன செய்வோம்னா நம்மளை சுற்றி ஒரு 7 ஸ்பீக்கர் இருக்குன்னா அந்த 7 ஸ்பீக்கரை நான் மழை பெய்கிற எஃபெக்ட்ஸ் வந்து நான் வர வைக்க முடியும். அந்த மழை பெய்கிற எஃபெக்ட்ஸை அந்த 7 ஸ்பீக்கரில் வந்து என்னால் வந்து பொசிஷன் பண்ணிவிட்டு இடி விழும்போது மட்டும் மேலே 4 ஸ்பீக்கர் இருக்குது பார்த்தீங்களா, அதில் வந்து இடி வர மாதிரி என்னால் வந்து சவுண்டை வந்து பொசிஷன் பண்ண முடியும். சவுண்ட் எஃபெக்ட்ஸை சவுண்ட் டிசைன் பண்ண முடியும் என்னால். அப்போ வந்து நான் சென்ட்ரலேருந்து ஒரு அந்த விஷயத்தை நான் கேட்கும்போது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு 3D எஃபெக்ட்ஸ்லேயே இருக்கும்.
நார்மலாகவே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நடந்து போயிட்டே இருக்கீங்க, மழை பெய்யும் போது கீழே தான் தண்ணி சொட்டுற சவுண்ட்ஸ்லாம் கேட்கும், இடி விழும்போது மேலே இருந்தானே இடி விழும். ஸோ அது வந்து ரியாலிட்டியாக இருக்கும். அதே ரியாலிட்டியை வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆடியோ ப்ரொடக்ஷன்ஸில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா சவுண்ட் டிசைனிங் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ரிலேபிலிட்டி இருக்கணும், அதுக்குள்ளே நீங்கள் போயிடணும், அந்த சீனுக்குள்ளே நம்ம போயிடணும். ஒரு ஸ்டீரியோ மிக்சிங் வந்து வித்தியாசமானது, ஆனால் வந்து ஒரு டால்பி மிக்ஸ் பண்ணும்போது அந்த ரியாலிட்டிக்குள்ளே நீங்கள் போனீங்கன்னா தான் அதை வந்து நம்ம வந்து பெஸ்ட்டாக வந்து மிக்ஸ் பண்ண முடியும், நமக்கு அவுட்டும் வந்து ரொம்ப நல்லதாக கிடைக்கும். ஸோ அதனால் ஸ்பீக்கர் செட்டப்ஸ் நேம் வந்து நமக்கு கம்பல்சரி தெரிஞ்சிடும். ஆஸ் அ மிக்சிங் இன்ஜினியர் நமக்கு தெரிஞ்சால் தான் நம்ம வந்து பொசிஷனிங் பண்ண முடியும். ஸோ 3D எஃபெக்ட்ஸ் இவங்க கொடுக்குறதோட விஷயமே வந்து பார்த்தீங்கன்னா இத்தனை ஸ்பீக்கர் இருக்கிறனால தான் அவங்களால கொடுக்க முடியுது. ஸோ அதுதான் இந்த வீடியோஸில் நான் சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ நம்ம போகலாம். இப்போ நீங்கள் டால்பி அட்மாஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா அந்த ரூம் சைஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ வெப்சைட்டில் வந்து கொடுத்துருக்குது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்பர் அட்மாஸ் மிக்சிங் பண்ணுறதுக்கு 18x21 ஃபீட் இருக்கணும். சரிங்களா, 18க்கு 21 அடி வந்து ஒரு ப்ராப்பர் அட்மாஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க. 10 ஃபுட் ஹை சீலிங், அதாவது ஒரு 10 அடி மேலே, அதாவது 10 ஃபுட்னு சொல்கிறாங்க, 10 ஃபுட் ஹை சீலிங் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஒரு ப்ராப்பர் ஒரு அட்மாஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இது இல்லாத பட்சத்தில் இன்னொரு ஆப்ஷனும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 10க்கு 11 அடி ரூம் இருக்கணும். 10x11.5 ஃபீட் ஸ்கொயர் ஃபீட்டாவது நமக்கு வந்து அட்லீஸ்ட் மினிமம் இருக்கணும். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 ஃபுட் ஹை சீலிங் வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க. அதாவது நீங்கள் அட்மாஸ் பண்ண போகிறீங்க, அட்மாஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்கன்னா டெஃபினட்டாக இந்த ரூம் செட்டப்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதனால் இந்த ரூம் செட்டப்ஸ் வந்து நீங்கள் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அட்வான்ஸ் மிக்ஸ் பண்ண போகிறீங்க அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரூம் செட்டப்ஸ் வந்து ஃபாலோ பண்ணுறது ரொம்ப நல்லது. பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே அந்த ஃபெசிலிட்டி இருக்காது. இப்போதைக்கு நீங்கள் டால்பி அட்மாஸ் பண்ணணும்னா அது வந்து ரொம்ப லேக்ஸ் கணக்கில் வந்து செலவாகும். மோர் தென் லேக்ஸ், 10 லேக்ஸு இல்லை 15 லேக்ஸ் கூட ஆகலாம். ஏன்னா இப்போ அது லேட்டஸ்டான டெக்னாலஜினால எல்லாமே ரொம்ப காஸ்ட்லியாக இருக்கிற விஷயங்கள். ஸோ அப்படி இல்லாதனால நீங்கள் ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லேயே நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ண முடியும். அது வந்து பைனரல் மிக்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸோ இந்த செட்டப்ஸ் இல்லைனா ஜஸ்ட்டு நீங்கள் வந்து ஒரு ஹெட்ஃபோன்ஸ்லேயே போட்டு மிக்ஸ் பண்ண முடியும். அது நிறைய செட்டிங்ஸ்லாம் நீங்கள் மாற்ற வேண்டியதாக இருக்கும். தவிர்த்து வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹெட்ஃபோன்ஸில் மிக்ஸ் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு ஸ்டூடியோ போயிட்டு அது எக்ஸ்பீரியன்ஸ் மட்டும், அதை வந்து கரெக்ஷன்ஸ் மட்டும் நீங்கள் அங்கே போய் பண்ணினீங்கன்னா போதும். மற்றபடி அது எல்லா விஷயங்களும் பார்த்தீங்கன்னா ஒரு பேர் ஆஃப் ஹெட்ஃபோன்ஸ்லேயே வந்து நீங்கள் வந்து டால்பியை வந்து மிக்ஸ் பண்ண முடியும். ஸோ செக் பண்ணுறதுக்கு மட்டும் நீங்கள் ஸ்டூடியோ போயிட்டு, ப்ராப்பர் ஸ்டூடியோ போயிட்டு அங்கே அந்த மெட்டா டேட்டாவை நீங்கள் வந்து ஜஸ்ட்டு ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சரௌண்டிங்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நீங்கள் பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணினீங்கனாலே போதும். சரிங்களா, ஸோ அந்தளவுக்கு வந்து டெக்னாலஜி வந்து வளர்ந்துருக்கு. நீங்கள் வந்து ஒரு பெரிய ஒரு கமர்ஷியலாக நீங்கள் போக போகிறீங்க அப்படின்னா இந்த ரூம் செட்டப்ஸ் வந்து உங்களுக்கு தேவைப்படும். மற்றபடி நீங்கள் ஒரு இண்டிவிஜுவலாக தான் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு ஹெட்ஃபோன்ஸே உங்களுக்கு வந்து அது போதுமானது தான். சரிங்களா, ஸோ அதனால் இந்த ரூம் செட்டப்ஸ் வந்து இவ்வளோ இருக்கே, இவ்வளோ காஸ்ட் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு பயப்பட தேவையில்லை. ஸோ டால்பி மிக்சிங் நீங்கள் ரொம்ப சிம்பிள் மெத்தட்லேயே கூட நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம். ஸோ இப்போ வந்து பெட்னா என்ன, ஆப்ஜெக்ட்னா என்ன, மெட்டாடேட்டானா என்ன அப்படி சொல்லிட்டு இந்த வீடியோஸில் பார்க்கலாம். பொதுவாக வந்து டால்பி மிக்சிங்கில் வந்து ரெண்டு மெத்தட் ஆஃப் மிக்சிங் தான் இருக்குது. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா பெட்டுன்னு சொல்லுவாங்க, இன்னும் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. பெட்டுனா என்ன அப்படின்னா, ஸோ நம்மளை சுற்றி 7 ஸ்பீக்கர் இருக்குது இல்லைங்களா, எனக்கு எக்ஸாக்டாக இந்த ஸ்பீக்கரில் தான் வேணும், லெஃப்ட்டில் தான் வேணும், ரைட்டில் தான் வேணும், இல்லை லெஃப்ட் மிடில் வேணும், ரைட்டு மிடில் வேணும், இந்த ஸ்பீக்கரில் தான் என்னோடய சவுண்ட் கேட்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா டெஃபினட்டாக அந்த ஸ்பீக்கர்லேருந்து நீங்கள் சவுண்டு வர வைக்க முடியும். அதுதான் வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மிக்சிங். ஓகேங்களா, அதாவது பெட் மிக்சிங் சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக சவுண்டு எங்கேருந்து வரும் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்பீக்கர்லேருந்து வந்து மட்டும்தான் வரும். ஓகேவா, ஆப்ஜெக்ட் பேஸ்டு மிக்சிங்னா எப்படின்னா, ஸோ எனக்கு வந்து சீலிங்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது, எனக்கு வந்து ஃப்ளோர்லேயும் ஒரு ஸ்பீக்கர் இருக்குது. எனக்கு சீலிங்லேயும் வேணாம், எனக்கு ஃப்ளோர்லேயும் வேணாம், அதுக்கு இடையில எனக்கு வந்து சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் ஆகணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அப்படி கூட நீங்கள் வந்து சவுண்ட் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அதுதான் ஆப்ஜெக்ட் பேஸ்டு மிக்சிங்னு சொல்லுவாங்க. ஸோ பெட்டுன்றது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர், அதாவது எக்ஸாக்ட் ஸ்பீக்கர் பொசிஷன், அது வந்து ட்ரெடிஷ்னல் வே ஆஃப் மிக்சிங்னு சொல்லுவாங்க. எக்ஸாக்டாக எனக்கு அதுலேருந்து வரும். ஆனால் ஆப்ஜெக்ட் பேஸ்டு வந்து பார்த்தீங்கன்னா 2 ஸ்பீக்கருக்கு நடுவுலேருந்து என்னால் சவுண்டு வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ இதுக்கு பேர் தான் வந்து பார்த்தீங்கன்னா பெட் அண்ட் ஆப்ஜெக்ட் பேஸ்டு மிக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ ஒன்ஸ் இந்த மிக்சிங்னா முடிச்சிட்ட பிறகு அந்த ஃபைலை நீங்கள் வந்து பவுன்ஸ் பண்ணுவீங்க. அந்த ஃபைலை நீங்கள் பவுன்ஸ் பண்ணும்போது அந்த பவுன்ஸ் பண்ணி வர ஃபைலை தான் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டா டேட்டான்னு சொல்லுவோம். நார்மலாக நீங்கள் ஸ்டீரியோலேருந்து நீங்கள் ஒரு பவுன்ஸ் பண்ணும்போது அதோட எம்பி வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். ஆனால் நீங்கள் டால்பி மிக்சிங் பண்ணி அது மூலிமா நீங்கள் பவுன்ஸ் பண்ணுற மெட்டா டேட்டாவோட ஃபைல் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாக இருக்கும். ஸோ இதுதான் பெட்டு அண்ட் தென் ஆப்ஜெக்ட், அதுக்கப்புறம் மெட்டா டேட்டா. டால்பி மிக்சிங்க்கு நீங்கள் இப்போ தான் புதுசுனா டெஃபினட்டாகவே ஃபஸ்ட்டு இந்த விஷயங்கள்லாம் நீங்கள் தெரிஞ்சு வச்சிருந்தா தான்
நம்ம வந்து அட்வான்ஸாக நிறைய விஷயங்கள் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு வந்து தேவைப்படுறதா இருக்கும். தயவு நோட்டு புக்கு இல்லை டைரி இருந்தால் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அட்வான்ஸாக இன்னும் நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம கற்றுக்க போகிறோம். பேசிக் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சால் தான் அட்வான்ஸ் போகும்போது இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். ஸோ இன்னும் நிறைய வீடியோஸ் நம்ம போட போகிறோம். அதுக்கு மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ நீங்கள் சவுண்ட் இன்ஜினியரிங் படிக்கணும்னா கீழே தெரிய நம்பருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள், என்ன விவரம்னு கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டால்பி மிக்சிங்கில் எங்களுக்கு வந்து கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். டைம் கிடைக்கும் போது நாங்கள் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிரயோஜனமாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்டுக்கு இதை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோ நம்ம மீட் பண்ணலாம். Until then, this is David Moyen. Bye guys.